ஒரு தடவை இந்த ரெசிபியை மட்டும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்குன்ற தடயமே இல்லாமல் சுட சுட சூடு ஆறுறதுக்கு முன்னமே காலி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 முட்டையோட ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முட்டையோட 5 ஒயிட்டையும் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி ஃபோம் மாதிரி ஆகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்து அதை ஒரு பவுலில் மாற்றி சேஞ்ச் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 250 grams ஆஃப் பட்டர், அது கூட 250 கிராம் சுகர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது பட்டர் கேக்குன்றதுனால இதோட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே பட்டர் தான். ஸோ நம்மளோட ஹீரோ நல்லா பீட் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சியை அச்சீவ் பண்ணுறதுக்கு 20 minutes ஆகும். ஸோ 20 minutes வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவ்வளோ சூப்பரான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். அதுக்கு பிறகு 2 யோக்காக ஆட் பண்ணுங்கள். பெரிய முட்டையாக இருந்தால் 5 முட்டை சேருங்க. சின்ன முட்டையாக இருந்தால் 6 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரியே எக்கோட ஒயிட்டையும் 2 போர்ஷனாக பிரித்து 2 வாட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு மிக்ஸ் பண்ண மிக்சரோடு சேர்த்து 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோதுமை மாவை அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு 2 தனித்தனியாக 2 பேட்சாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் பேட்சும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் நான் 2 பண்ணியிருக்கேன். ஒன்று கொக்கோ பவுடர் ஆட் பண்ணது, இன்னொன்று பிளெயின். ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதை ரவுண்ட்லேயும் பிளெயின் ரெக்டாங்கிள்லேயும் வச்சு ப்ரீஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 40 to 45 minutes வச்சு எடுங்க. சூப்பரான ஒரு கேக் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப வீட்டையே செஞ்சு சாப்பிடுவீங்க.